நிறைய பேர் கண்டினியூஸாக நீங்கள் ஆராதனைக்கு வர்றீங்க. So most of you come continuously. எதுக்கு ஆண்டவர் சபை கூடி வருதல்னு ஒன்று வச்சார்? Why God has kept the assembly of the church? எங்களையும் போட்டு உயிர் எடுத்து வாரம் போட்டு முழங்கால் போட வச்சு ஃபாஸ்டிங் போட வச்சு வாரம் புது செய்தி எடுத்து எதுக்கு எங்களை இந்த மாதிரி போட்டு சாவடிக்கிறார்? எங்களை every week God is வாரம் செய்தி வாரம் பிரசங்கம் ஆசீர்வாதமா இருந்துச்சு அப்படின்னு கேட்டு so every week is it to hear that? ஆராதனை என்று ஒன்றை ஏன் ஆண்டவர் வைத்தார்? Why God has kept worship? நேற்றைக்கு ஒரு இந்து சன்னியாசி பேசுறாரு. So a Hindu sannyasi once spoke. கிறிஸ்தவம் வளருகிறது, கிறிஸ்தவம் வளருதான். So the Christian grows. அது தடுக்கவே முடியலையா? He is not able to stop it. ஏன்னு கேட்டா Why? ஒரு ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகலாம் பாஸ்டர் தேடி வந்துடுறாராம். So one Sunday if that Christian would not go to the church, the pastor goes and searches. யாராவது ஊழியக்காரன் தேடு ஏன் வரலன்னு. The saint of God comes and searches him. ஆனா நம்ம இந்துவில் கோயிலுக்கு போனாலும் கேட்கறது யாரு, போட்டாலும் கேட்கறது யாரு? அவன் எங்க போன ஊருக்கு 4 கோயில் இருக்கு, எவனாவது கேட்க முடியுமா ஏன்டா கோயிலுக்கு வரலன்னு? அவன் அங்க விசாரிக்கிறான். So he says there are several temples. Can anybody question us to that? அதனாலதான் கிறிஸ்தவம் வளருதான். அவர் கண்டுபிடிச்சிருக்காரு ஞானி. It is for that. இது சொன்னது யாருன்னா இந்து சன்னியாசி. It's a Hindu sannyasi who uttered these words. நான் யோசித்து பார்த்தேன். I considered சபை கூடி வருது எதுக்கு வச்சா தெரியுமா? Why the gathering of church? நீங்கள் 10ஆம் அதிகாரம் எபிரேயர் புத்தகம் in Hebrews 10. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் Hebrews 10th chapter. தயவு செய்து kindly 24ஆம் 25ஆம் வசனம் பாருங்க. Verses 24. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம விட்டு விடாமல், not forsaking the assembly of ourselves together as a manner of some is, but exhorting one another. சபை கூடி வரதை விட்டுறக்கூடாது. So you should not leave the assembling of the church. எதுக்கு சபைக்கு வரணும்? Why do you have to come to the church? ஒருவரை ஒருவர் கவனிக்கணும். You have to consider one another. ஒருவரை ஒருவர் கவனிக்கும் போது when you consider one another, என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் ஏவுதல் தராராம். So he is provoking என்ன ஏவுதல் தராரு? அன்புக்கும் நற்கிரியைக்கும் ஏவப்படும்படி, to provoke them to love and to good works. நம்முடைய உள்ளங்களிலே தேவன் அன்பை கொடுத்து அந்த அன்பை செலுத்துவதற்கு ஏவுவதற்கு ஆண்டவர் எதுக்கு வருதுன்னா சபைக்கு வர சொல்றார். God is asking us to come to the church that he may give us love, that he may provoke us to do the works of love. இன்னைக்கு சில சபைக்கு வர்றாங்க. Now they come to the church. எதுக்கு வர்றாங்க? You know why they come? 8:30 மணிக்கு சர்வீஸ்னா 9:30 மணிக்கு வருவாங்க. 8:30 service, they come at 9:30. பைக் எல்லாம் ரோட்ல வச்சிருப்பாங்க. They would have kept the bike on the road. ஏன் ரோட்ல வைக்கிறீங்க? Why do you keep it on the center? பாஸ்டர் இங்க இருந்தா எல்லாரும் பார்க்கணும்ல. இங்க எல்லாத்துமாவே சொல்லும்போது வீட்ல வண்டி ஸ்டாப் ஆயிடும். So even as a word of blessing is being proclaimed, they stop the bike. முதல்ல போயிரணும். So they have to just என்னையும் ஒருத்தன் கவனிக்க கூடாது, நானும் அடுத்தவனை கவனிக்க கூடாது. So another should not look at me, but I can look at them. நான் முதல் நாளா வெளியே போயிரணும். So I have to go first. நான் பெந்தகோஸ்து உலகத்துல நல்ல லாங்குவேஜ் இருக்கு. ஜெபம் பண்ண கடவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எழும்பி வீட்டுக்கு போக கடவோம். Say let us pray means let us go home. That's the meaning. எப்படா ஜெபம் பண்ண கடவோன்னு சொல்வாரு எழும்பி. They would wait for that word as to when he says let us. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. You just consider. அப்படி சபைக்கு வருகிறவர்களுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க வேணா சோதிச்சு பாருங்க. How about the blessing of such people who I challenge. நான் உங்களை சேலஞ்ச் பண்றேன். So that's a challenge. ஒருத்தரும் கவனிக்காம ஆளுக்கு பின்னால வந்து ஆளுக்கு முன்னால ஓடுற ஐக்கியம் இல்லாத விசுவாசிகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு இங்க உட்கார்ந்துருக்கீங்கல்ல, நீங்களே சோதிச்சு பாருங்க. If you come late and go early, just consider how their life is. ஆனா yet ஒருத்தர் கவனிங்க. So provoke one another, look unto one another, ஒருத்தர் விசாரிங்க, inquire one another. எங்க வீட்டில் சிஸ்டர் சொல்லுவாங்க. Sister used to say, அங்க நிறைய பேருக்கு என் ஒய்ஃப் யாருன்னு தெரியாது. most of you do not, ஆனா பின்னால உட்கார்ந்திருப்பாங்க. but she'd be seated at the back. சொல்லுவாங்க, she'd say, அந்த சிஸ்டரை 3 வாரம் பார்க்குறேன், ஒரே புடவை கட்டிட்டு வருது. that sister is just wearing one saree for 3 weeks. நேற்றுக்கு நான் ஒரு புடவை எடுத்துட்டேன். So yesterday I purchased a saree. இன்னைக்கு அவங்களை கூட்டுற புடவை கொடுத்து நாளைக்கு இந்த புடவை கட்டிட்டு வாங்க.
So I wanted to give her that saree. இந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்படுற காரணங்கள்ல ஒன்று அது. So one of the reasons as to why the ministry is being blessed. நாங்க கவனிக்கிறோம். We watch கர்த்தர் அன்பு செலுத்துறதுக்கு ஏவுறாரு. அவங்களுக்கு செலுத்து, the Lord is குடு, அவங்கள கவனி, அவங்கள விசாரி அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. The Lord is asking me to take care of them, to look நாங்க after அன்பு them. செலுத்துறோம். We have to offer love. அதோட முடிவு என்ன தெரியுமா? You know what about the end? எனக்கு தெரியும். I know. சுகந்த வாசனை மேல போகும் தெரியும் எனக்கு. I know that a sweet smelling savor. சுகந்த வாசனை மேல போகும் A தெரியும். sweet smell is going about. கொஞ்சம் கவனியா. Please consider. பக்கத்துல யார் உட்கார்ந்திருக்குது? They're seated next to you. கேட்டிங்களா? Have you inquired them? வாரம் சொல்லணும். Every week I have to பக்கத்துல 5 பேர் கை கொடுங்க. shake hands with 5 people near you. அப்பதான் திரும்பியே பாப்பா யாரா பக்கத்துல. Only then you turn aside and see as who is seated next to you. பார்த்துட்டு இருப்பா. ஐயோ இவளா உட்கார்ந்திருக்கா தெரியாம. Only then you are in a state of shock as to who is being seated. தெரியாம உட்கார்ந்த பாவி இவளா உட்கார்ந்தா. What to do that this person is seated next to me? அப்படி ஒரு பக்கம் இந்த பக்கம் திரும்ப மாட்டான். So they would not face each other. உனக்கு எத்தனை பேர் ஜெபிக்கிறாங்க? So how many people, நீ எத்தனை பேருக்கு ஜெபிக்கிற? for how many people you pray? உனக்கு எத்தனை பேர் ஜெபம் பண்றாங்க? And how many people pray for you? விசாரிக்கிறீங்களா? Do you inquire them? எதுக்கு இந்த சபை கூடி வந்து ஆண்டு வச்சிருக்காரு? Why the assembly of the church? பிரசங்கம் கேட்கறக்கா? Is it to hear the பாட்டு sermon? பாடுறக்கா? Is it to sing? கை தட்டுறக்கா? Is it to clap your hands? நோ. No, it's not for that. நோ. No, never. கவனிங்க. You ought to consider. விசாரிங்க. You ought to inquire. அடுத்தவங்களை விசாரிங்க. You ought to inquire this. அப்ப ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? What about the Lord? உன் இருதயத்தை ஏவுவாரு. He will sort of provoke your heart. எதுக்கு ஏவுவாரு? What for he would provoke அன்பு your heart? காட்டுறதுக்கு ஏவுவாரு. To show love, he would provoke your நற்கிரியை heart. செய்யறதுக்கு ஏவுவாரு. So he would instigate your heart to love. நீ செய்து பாரு. Do that. தேவன் நடத்துற அன்புக்கு நடத்தி பாரு. Follow. ஆராதனை ஆசீர்வாதமா இருக்கும். Worship would be a blessing. தகப்பனா சொல்றேன், எழுப்பி ஓடாதீங்க. Even as a father, I tell you, do not ஜெபம் run. பண்ணுவானா ஓடிராதீங்க. So when I say let's pray, do not run. இந்த வாரம் 2 பேரை பாருங்க. So see 2 people this week. பேர் எங்க இருக்கீங்க? Where are you staying? எங்க இருக்கீங்க? From where do you come? See. நிறைய பேர் ஒரே ஊர்ல இருக்காங்க, ஒரே தெருல வர்றாங்க, விசுவாசம் தெரியாது. They do not know that they are staying in a once. நான் போய் சொல்லலாம், பிரதர் உங்க தெருவில் ஒரு விசுவாசி இருக்காரு. அப்படியா? தெரியலையே, எங்கேயோ பைபிள் எடுத்துட்டு போறாரு, இங்கதான் வராரா? So when I inquire the believers, is it so? Is there a believer next to me? ஏன் பைபிள் எடுத்துட்டு போறாரு, எங்கப்பா போறாரு கேட்டால நாக்கா வழி போயிடும். So person who's taking the Bible, if you just inquire him as to where he's going, would you lose anything because of it? 2 குடிகாரன் குடிச்சிட்டானுங்களாம். 2 drunkards, நல்லா குடிச்சிட்டானுங்க. they took a lot of alcohol. குடிச்சிட்டு 2 பேரும் ரொம்ப அன்பாயிட்டாங்க. So they became very loving. எங்க சார் இருக்கீங்க? So where do you stay? பக்தவச்சலபுரத்துல இருக்கேன் சார். I am staying in Bhaktavatsalapuram. அப்படியா? நான் கூட அங்கதான் சார் இருக்கேன். Sir, I too am residing. வாங்க சார் போலாம். So come on, sir, let's. சார் எந்த தெருல இருக்கீங்க? Which street do you belong to? பிரகாச தெருல இருக்கேன் சார். So I belong அப்படியா? to Pragasa. நான் அங்கதான் சார் இருக்கேன். No, I too belong to Pragasa. பிரகாச சார் வீடு அட்ரஸ் இல்ல So சார். what about your house address? 8ஆம் நம்பர் சார். நான் அங்கதான் சார். So இது my நடந்தது. house address is இது 8. நடந்ததுங்க. நான் தெருவை மட்டும் பார்த்துட்டேன். I have. பிரகாஷ் 8ஆம் நம்பரா? அப்படியா சார்? நான் அங்கதான் சார் இருக்கேன். Sir, I too. remain in the கடைசில same. பார்த்தா 2 பேரும் அப்பனும் பிள்ளையும். Ultimately, it's father and son. இந்த மாதிரி குடிகார. So to that extent, they have taken the liquor. They could not recognize each other. புள்ள எந்த கோயிலுக்கு போறான், அப்பா எந்த கோயிலுக்கு போறான், விசாரிங்க. So you ought to inquire as to where the son goes and where the father goes. ஏங்க விசாரிங்க. There's no harm in inquiring them. உங்க தெருவுல ஒரு விசுவாசி இருக்கானே, So a believer is there in your street. உங்க ஊர்ல இருக்காங்களே, He's there in your town. கொஞ்சம் விசாரிங்க. There's no harm in inquiring about கொஞ்சம் them. விசாரிச்சு கெட்டா போயிடுங்க. Would you lose anything by inquiring them? நீங்க விசாரிக்கும் போது When you inquire them, அன்பு பறக்குங்க. or just try கர்த்தர் அன்பு காட்ட சொல்லுவாருங்க. to render love. அன்பு காட்ட சொல்லுவாரு. Show them your love. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory to the name of God. எனக்கு அருமையான கர்த்தருடையவர்களே, My dear children of God, நான் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையா சொல்றேன். I tell you humbly in the name of Jesus. நான் தாழ்மையா சொல்றேன். இன்னைக்கு ஆண்டவர் வந்து ஹவுஸ் விசிட்டிங்னு ஒன்று வச்சிருக்காரு. God has kept this house visiting. உங்களை எல்லாரும் நான் அங்க பார்க்கிறேன். நான்
ஆனா உங்க நிறைய பேர் நிலைமை எனக்கு தெரியாது. I do not know you the state. ஆனா எனக்கு தெரியுங்க. Yet I know. அநேக வீடுகளுக்கு போகும்போது When I go to நான் விசாரிக்க போகும்போது சொல்லுவாங்க, கதையை சொல்லிட்டு இருப்பாங்க. When I inquire- கர்த்தர் என்கிட்ட சொல்லுவாரு, உன் கையில எடுத்தாங்க கொடு. So the Lord would instigate me to hand over. எனக்கு தெரியும் I know. அந்த அன்புக்கு நான் ஏவப்படுறேன். So I'm being urged by the Lord. கர்த்தர் கொடுக்க பண்றார். And the Lord makes me give. ஒரு முறை ஹவுஸ் விசிட்டிங் போயிருந்தேன். Once I had been to house visiting. போகும்போது வீட்டில் எங்க ஒய்ஃப் சொன்னாங்க, My wife told me, இன்னைக்கு ராத்திரி சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லைன்னா we don't have anything for dinner. கர்த்தர் தருவார். I said the Lord would supply. நானும் பிரதரும் விசிட்டிங் போயிட்டோம். So me and our ஒரு brother, வீட்டுக்கு விசிட்டிங் போனோம். we went for house visiting. ஜெபம் பண்ணி முடித்த உடனே After prayer was அவங்க over, என்ன ரொம்ப கட்டாயம் பண்ணி 50 ரூபாய் கொடுத்தாங்க. they compelled me and நான் asked. முன்னாலாம் விசிட்டிங் பண்ண காசு வாங்குறது இல்ல, கட்டாயம் பண்ணி கொடுத்தாங்க. Earlier I never used to take offering, but here they நான் உடனே compelled. யோசித்தேன், I considered இந்த 50 ரூபாய் கொண்டு போய் நம்ம I would take this 50 rupees. வீட்டில் கொடுத்தா நம்ம நைட்டுக்குள்ள அப்போ 1990 சில அப்போ 50 ரூபாய் பெரிய காசு. 1990 it ஊழிய was ஆரம்பத்தில் the start of my ministry. இந்த பிரதர் எனக்கு முன்னால் போகிறேன், நான் பின்னால் வரேன். So brother is going ahead of me and I'm going. நான் சொல்லியிருக்கேன் ரோட்டுக்கு வந்து ரைட்டில் போகணும். I've asked him to turn towards the அவர் right. வேகமாக முன்னால் போகிறார். So he is going ahead of me. என் காதில் ஒரு சத்தம் கேட்டுச்சு, I heard a sound voice in my டேன் லெஃப்ட். turn left. பிரதர் இங்கே வாங்க, நில்லுங்க பிரதர். I called him, brother. இடது பக்கம் திரும்புங்க பிரதர். Turn to the left. எனக்கு தெரியல, லெஃப்ட். So I went to the left. கொஞ்ச தூரம் போனேன் ரைட், Then again கொஞ்ச தூரம் போனேன் ரைட். again right. எனக்கு புதிய அனுபவமா இருந்துச்சு. It was ஆவியா நடத்துற புதிய அனுபவமா இருந்துச்சு. totally ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் போயிட்டே இருக்கு. the spirit of God was நான் சொன்னேன், leading பிரதர் me. நீ பின்னால வாங்க, நான் முன்னால போறேன். I asked brother to follow me நான் and முன்னால போய் ஒரு வீட்டுக்கு அந்த வீட்டு பக்கத்துல போறேனே வண்டியை நிறுத்து. when I went near that house, God asked me to stop. நான் my நிறுத்தினேன். vehicle. I stopped my vehicle. அந்த வீட்டுக்குள்ள போனேன். I went inside that house. வாலிய பிள்ளை மாத்திரம் இருந்துச்சு. There was a young girl inside. அம்மா எங்க அம்மான்னு கேட்டேன். I asked her to where. அம்மா வெளியே போயிருக்காங்க. She has gone out. அப்பா எங்க? What about வெளியே போயிருக்காங்க. He has gone out. அண்ணன் எங்க? What about you? வெளியே போயிருக்காங்க. இந்த பிள்ளை மட்டும் இருக்கு. This child alone is there. நான் ஜெபம் பண்ணேன். I prayed. ஜெபம் பண்ணிட்டு என்னமோ நான் பொதுவாக என்னோட வாயில மீறி வந்துடுற வார்த்தை என்னன்னா, சாப்பிட்டீங்களான்னு கேட்டுருவேன். So the words that come from my mouth immediately is whether they have had any food. சாப்பிட்டீங்களா? Whether you had any food. அவளுடைய முகமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. Her countenance changed. இல்லைங்க. He said, இல்லையா? I said no. மத்தியானம் சாப்பிடலையா? Whether you had no food in the afternoon. அதுக்கு தான் அம்மா போயிருக்காங்க. It's for that mother has gone. கர்த்தர் சொன்னாரு, The Lord said, உன் கையில காசு எடுத்து அவங்க கொடு. whatever money you have in the hand, நான் அந்த காசு எடுத்து கையில கொடுத்தேன். I gave that amount to her. எனக்கு தெரியும் என் வீட்டில் ராத்திரி ஒன்றும் இல்லைன்னு தெரியும். I know pretty well there's nothing at home tonight. அந்த 50 ரூபாய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போன ஒரு வீட்டில் கூட பச்சை தண்ணி கூட கொடுக்கல. So after visiting this house, when I went to the other house, they never gave me even water to drink. தாகத்தோடும் பசியோடும் வீட்டுக்கு வந்தேன். With thirst and hunger, I came to my house. ஆனால் தாழ்மையோடு சொல்லுவேன், I tell you humbly, வீட்டுக்கு வரும்போது மட்டன் பிரியாணியும் சிக்கன் கூட்டு இருந்துச்சு. when I came to house, mutton biryani was awaiting me and chicken dish. எப்படி தெரியுமா? How? ஒரு வீட்டில் பர்த்டே. In a certain house, there was a birthday. நான் 50 ரூபாய் கொடுத்தா தோசையும் சட்னி தான் கிடைச்சிருக்கும். So if I pay 50 rupees, I would have purchased a ஆனா roast and chutney. ஆண்டவர் ஏவினார். But God urged me. ஆண்டவர் ஏவனுங்க. God urged me. எப்ப ஏவுவாரு? When He would urge us. ஒருத்தர் பாருங்க. When you look at one கொஞ்சம் another. பக்கத்துல பாருங்க. When you go சொல்ல near. வேண்டிய அவசியம் இல்லை. பிடிங்க, பாருங்க. நான் பக்கத்துல ஏழை உட்கார்ந்துருக்கேன். So a poor person is seated by me. ஆனா இதை நிறைய பேர் சாதகமா பயன்படுத்திடாதீங்க. Others do not misuse it. இன்னைக்கு ரொம்ப பேர் நல்லா கவனிக்கிறாங்க, யாரா வசதி உள்ளவன் பார்த்து கடன் வாங்கி கடனையே கொடுக்காம இருக்கிறதுக்கு. So they consider as who is wealthy, they அப்படி take தப்பா கவனிச்சிடாதீங்க. அன்புக்கு ஏவணும். You ought to be urged by love. நற்கிரியைக்கு ஏவணும். You ought to be urged by good works. அன்பு செலுத்தி பாருங்க. Render love. உங்க களஞ்சியம் ஆசீர்வதிக்கப்படும். So your granaries would be நீங்க blessed. பழுகுவீங்க. You would increase. நீங்க பெருகுவீங்க. You would multiply. எங்க குடும்பமும் இந்த ஊழியமும் ஆசீர்வதிக்கப்படுவதோட காரணங்கள்ல ஒன்று. The reason as to the family being blessed. ஒவ்வொரு நாளும் தேவன் நிமிதமான அன்பின் கிரியைகளுக்கு ஏவுகிறதற்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். We surrender ourselves to the works of love. எங்களுக்கு இருக்குதோ இல்லையோ, Whether we have or not. ஆனா நாங்க அதுக்கு அர்ப்பணிக்கிறோம். We surrender ourselves to that. நான் சொல்லுவேன், கர்த்தர் எங்கள் மந்தைகளை
பலுக பண்ணி கொண்டிருக்கிறார், பெருக பண்ணி. God has increased the flock. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.